ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனலில் பீஃப் நல்லி எலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த சூப் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பீஃப் போன்ஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பட்டை 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பீஃப் போன்ஸையும் சேர்த்துக்கலாம். அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன், இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சீரக மிளகு பவுடர் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ நான் இதோட 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். 5 விசிலுக்கு அப்புறம் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஹெல்த்தியான பீஃப் நல்லி சூப் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.